Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. நாம் யாவரும் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். Thank you Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களையும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் யாவரும் கண்களை மூடி நம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போமாக. Amen. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, நம் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும் என்று. ஆமென். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை படிக்கும் போது முழு இருதயம்தான் நம்ம நினைவில் வரும் பாருங்க. என் உள்ளத்திலிருந்து நான் அவரை ஆராதிக்கிறேன். பட் நம்மளுடைய மைண்டையும் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த கால வேலையில் ஆண்டவரே, என் மைண்டை நான் சிதற விடாதபடி, என் மைண்டை மற்ற காரியங்கள் மேலே நான் செலுத்தாதபடி இந்த நாளில் ஐ வில் வர்ஷிப் யூ ஃப்ரம் ஆல் மை மைண்ட், ஐ வில் வர்ஷிப் யூ ஃப்ரம் ஆல் மை ஹார்ட். என் முழு பலத்தோடு ஆராதிக்க போகிறேன் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த்தை நான் அந்த நாளில் காண்பிக்க போகிறேன். என் கரங்களை உயர்த்தி, என் முழு பலத்தோடு, என் குரலை உயர்த்தி, எனக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளவும் நான் யூஸ் பண்ணி ஆண்டவரை நான் கால வேலை ஆராதிக்க போகிறேன் ஆண்டவரை. எஸ் லார்ட், என் முழு பலத்தோடு, என் முழு உள்ளத்தோடு, என் முழு சிந்தையோடு இந்த நாளில் நான் ஆராதிக்க போகிறேன். மரஷதலமோ எஸ் லார்ட், என்னை பெஸ்ட்டை நான் உமக்கு தரப்போகிறேன் ஆண்டவரை. நீங்கள் என்னை பெஸ்ட்டாக படைத்திருக்கிறீங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த சிறந்த வர்ஷிப்பை நான் உமக்கு கால வேலையில் நான் சப்மிட் பண்ணுகிறேன் ஆண்டவரை. என் ஆல்டரில் கொண்டு வந்து நான் வைக்கிறேன் ஆண்டவரை. நான் என்னையே வைக்கிறேன் அப்பா. என்னை ஒரு லிவிங் சாக்ரிஃபைஸாக வைக்கிறேன். என்னை ஜீவ பலியாக நான் வைக்கிறேன் ஆண்டவரை. என் வர்ஷிப்பை நான் வைக்கிறேன் ஆண்டவரை. என் துதி பலிகளை நீர் பிரியப்படுவீராக ராஜா. இந்த கால வேலையில் என் துதி பலிகள் உமக்கு ஒரு நகுந்த வாசனையாய் பரலோகத்தை வந்து எட்டுட்டும் ஆண்டவரை. மரஷதலபோ ஆவியானவரே, தேவனை ஒரு முழு உள்ளத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வாங்க எங்களோடு கூட வாங்க. எங்களோடு கூட இந்த நேரத்தில் இருந்து இயேசுவை உயர்த்திட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. பாட உதவி செய்யுங்க. வர்ஷிப் பண்ண உதவி செய்யுங்க. இப்பொழுதே எங்க மைண்ட், எங்க இருதயம், எங்க மைண்ட், எங்க ஸ்ட்ரென்த் எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க கலந்துடுங்க ஆவியானவரே எங்க மத்தியில. ஷதலபோ ஓ கமரி சரஹந்தலமோ ஷதலமோ. தேங்க் யூ லார்ட். ரதுலம ஷதரா, எங்களோட இடைப்படுங்க. இந்த வர்ஷிப் டைம்ல நீர் எங்களோட இடைப்படுங்க ராஜா. தொய்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை, சோர்ந்து போயிருக்கிறவங்களை நீங்க இப்பொழுது பலப்படுத்துங்க. கர்த்தருடைய மன மகிழ்ச்சினால் நிரப்புங்க ராஜா. The joy of the Lord is my strength ஆண்டவரே. அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு நாளும் ஆராதிக்க போகிறேன் அப்பா. ஷதலதரோ ரேதலமமர ஷதரபோ ரேகேமல். I speak an anointing of oil, a joy Lord, a joy அப்பா. ஒரு சந்தோஷம் ஆண்டவரே, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பின் சந்தோஷம் இந்த நேரத்தில் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ரதலமோ ஷகரமோ கொரோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்வோமாம், நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நான் எத்தனை முறை ஆபத்துல நம்மளை காப்பாற்றினார். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா,
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆமென். நம் தேவன் எல்லைகளை பெருகிற செய்க தேவன். ஆமென். இந்த காலவேளை நான் தியானித்திருக்கும் போது ஒரு வார்த்தை தேவன் ஆவியானவரின் உள்ளத்துல வைத்தது, எல்லையை பெருக செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லையை பெருக செய்வது என்றால் நமக்கு என்ன முதல்ல ஞாபகத்துக்கு வருது? எந்த வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது? எல்லையை பெரிதாக்குகிறது என்றா, யாபேசோட எல்லையை தேவன் பெரிதாக்கினார் அல்லவா? என் எல்லையை பெரிதாக்குங்க அவன் கேட்கும் போது தேவன் அவனை எல்லையை பெரிதாக்கினாராம். அவனுடைய எல்லையை எப்படியா பெரிதாக்கினார்னா, 1 Chronicles நம்ம படிக்கிறோம், யாபேஸ் என்ற ஊரில் என்ற ஒரு வசனம் இருக்காம். அப்படின்னா பாருங்க, யாபேஸ் அவருடைய எல்லையை பெரிதாக்கி அவருக்கு பிறகு ஒரு சிட்டியே அவரோட பேர்ல தேவன் வைத்திருந்தாராமா. யாபேஸ் ஒரு நல்ல வேதத்தை போதிக்கிற ஒரு போதகரா இருந்தார். அந்த சிட்டில யாரெல்லாம் இருந்தாங்களாம், வெறும் தேவனை ஆராதிக்கிறவங்க, தேவனை போதிக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு சிட்டியை தான் தேவன் உருவாக்கி அந்த அளவுக்கு எல்லையை தேவன் அவருடைய எல்லையை பெரிதாக்கினார். இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படியா எல்லைகளை பெரிதாக்க போகிறார். ஆமென். அவருடைய கிங்டம் காரியங்களை மட்டுமே பேசுகிற, கிங்டம் காரியங்களை மட்டுமே செய்கிற ஒரு எல்லையை தேவன் நமக்கு தரப்போகிறார். ஆமென். உங்க எல்லைகளை பெரிதாக்கி கொள்ளுங்க. உங்க விஷனை நீங்க இன்னும் பெரிதாக்கி கொள்ளுங்க. இன்னும் பெரிதான காரியங்கள் மேல ஆசைப்படுங்க. தேவன் God wants you to desire for higher things, for greater things this morning. அவர் உங்க எல்லைகளை பெரிதாக்கும்படி உங்களுக்குள்ள ஒரு புதிய விருப்பத்தை இப்பொழுது உண்டாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா. இன்னொரு முறை, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன் அப்பா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அப்பா, என் வாழ்க்கையில் நீங்க செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். என் எல்லைகளை பெரிதாக்குகிற தேவனே,
உமக்கு நன்றி. தீங்கு காணாதபடி எல்லைகளை நீங்க பெரிதாக்குகிறீங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் பெரிதாக்கினீங்க, இனியும் நீங்க பெரிதாக்க போகிறீங்க. இதிலிருந்து இன்னும் எங்களை பெருக செய்ய போறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்களை பெருக செய்தீங்கன்னு நன்றியோடு பாடுகிறோம். ஆனா இதிலிருந்து இன்னும் அதிகமாய் தேசங்களின் எல்லை வரைக்கும் போகும்படியாய் எங்களை இன்னும் பெரிதாக்குகிறீங்க ஆண்டவரை, விரிவாக்குகிறீங்க எங்களை. இந்த காலவேளை எதுல உங்களுக்கு விரிவாக்கம் வேண்டுமோ, எதுல உங்களுக்கு பெருக்க வேண்டுமோ, அதுல இருக்கிற பெஸ்ட கேளுங்க தேவனிடத்துல. ஆண்டவரே, இதோட டிசையர், இதோட ஆசை உங்க கிங்டம்காக நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், என் எல்லையை பெரிதாக்குங்க என்று கேட்பீர்கள் என்றால், இன்று எல்லையை பெரிதாக்குகிற தேவனா நம் மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார். He wants you to have the best desire, to give you the best. He wants you to give you the best and best of all the things. Durabara rekomoro shadanamo. எண்ணி பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நீங்க பேசி இருப்பீங்க அல்லவா, மறந்து போயிருக்கிற காரியங்களை இப்போது தேவன் வருகிறார், எல்லையை பெரிதாக்கும்படி வருகிறார். என்னெல்லாம் ஆசைகள் இருந்தது உங்களுக்குள்ள, எல்லாவற்றையும் பெருக செய்கிற தேவன் வருகிறார். மேரா ஷேக்கே மரதுலமா, என் சர்ச் இப்படியா இருக்கணும் ஆண்டவரே, இத்தனை எல்லைகளுக்குள்ள இருக்கணும்னு நம்ம நினைத்த காரியங்கள், என் வாழ்க்கை இப்படியா பெருகி இருக்கணும், என் ஊழியம் இப்படியா பெருகி இருக்கணும்னு நினைத்த காரியங்களை யாபேசின் ஊரை போல, யாபேசின் எல்லைகளை போல தேவன் அவருக்கென்று அவர் விரிவாக்க பண்ண போகிறார். ஷேக்கே மராதுலாக்கனா ரேகோமோரோ ஷேதலிபாக்கனமோ. Thank you daddy, thank you lord. சாராளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும் என்று தேவன் சொல்லுகிறார். விசாலமாக்கு, அது விரிவாக்கட்டும். lengthen your cords என்று தேவன் சொல்லுகிறார். ஷேக்கே மராதுலாக்கனம். அன்று பிள்ளை இல்லாத சாராளை பார்த்து நான் தேவன் சொன்ன வார்த்தை, உன் வாசஸ்தலங்களை விரிவாக்கு. இதோ நான் இப்பொழுது ஆசீர்வதிக்க போகிறேன், ஒரு பிள்ளைய தர போகிறேன். அது ஒரு பிள்ளை அல்ல, அது ஒரு பெரிய ஜாதி, அது ஒரு பெரிய தேசமாய் நிற்க போகிற ஒரு பெரிய காரியம். உன் எல்லையை பெரிதாக்கு என்று சாராளை பார்த்து சொன்ன தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன் எல்லையை பெரிதாக்கு. நான் ஒரு காலத்தை கொண்டு வர போகிறேன், அதை கொண்டு தேசங்களை அசைக்க போகிறேன். ஓ, உன் எல்லைகளை பெரிதாக்கு, உன் எல்லைகளை பெரிதாக்கு, உன் விஷனை பெரிதாக்கு, உன் ட்ரீம்ஸ் நீ பெரிதாக்கு. இப்பொழுது ரேக்கமோ ஃபினான்சஸ் நான் பெரிதாக்க போகிறேன். ஓ, உன் பிள்ளைகளை நான் பெருமைப்படுத்த போகிறேன், பெரிதாக்க போகிறேன். உன் சபையை நான் பெரிதாக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ரேக்கமோரோ ஷதலமோ. எங்களை பெரிதாக்குகிற தேவனே, எங்களை விசாலத்துக்குள்ள வைக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை வலது புறமும் இடது புறமும் இடம் கொள்ள அளவுக்கு பெரிதாக்குகிறீர், உமக்கு நன்றி. Thank you Lord. Rashadalamo kuramo shagaraba manashagaravo kono. Have that desire. I want to kindle that desire in you right now. God is saying, kindle that desire, that fire in you, that desire in you. Whatever you wanted. Reke mara shege marukana dulakana. ஒரு சாப்பர் வேணும் ஆண்டவரே என்று எண்ணின நாட்கள் இருந்தது. அந்த டிசைரை மீண்டும் கொண்டு வாங்க, ஒரு கொண்டு வாங்க. அந்த அளவுக்கு விசாலமான காரியங்களை தேவன் செய்ய போகிறார். இந்த தேசத்துக்கு, எங்க ஊழியத்துக்கு, எங்க இடத்துக்கு ஒரு பெரிய இடம் வேணும், விசாலமாக்குங்க, ஓ பெரிதாக்குங்க. ஷேக்கே மராக்குலா ரேதுலாமா மரா ஷதனமோ. உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ கேளுங்க. விரிவாக்குகிற தேவன் வந்திருக்கிறார். ஓ, விசாலமாக்குற தேவன் வந்திருக்கிறார். ரமோ ஷதலமோ மரதுலா கரஷகரமோ குரமோ குரோ திரமரா ஷதரமோ. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே,
துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பேலகாயோரே என்னை காண்கின்ற தேவன் நீர். பேலகாயோரே என்னை ஜீவ ஊற்று நீர். பேலகாயோரே எங்களை காண்கின்ற தேவன். மேலகாயோரே எங்கள் ஜீவ நீரூற்று நீர். ஹல்லேலூயா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எல்லாம் இருளானதே. எந்த ஒரு குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவர் கிறிஸ்து என்கிற நீரூற்றாய். எந்த நழுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. மேலகாயோரே என்னை காண்கின்ற தெய்வமே. மேலகாயோரே எங்கள் ஜீவ ஊற்று நீர். மேலகாயோரே என்னை காண்கின்ற தேவன் நீர். மேலகாயோரே எங்கள் ஜீவ நீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாழியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாழியாய் மாற்றி விட்டீர். வாக்குதத்தம் செய்தீர், நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். நீர் சொன்னதை நிறைவேற்றினீர். பேலகாயோரே என்னை காண்கின்ற தேவன் நீர். பேலகாயோரே எங்கள் ஜீவ நீரூற்று. பேலகாயோரே என்னை காண்கின்ற தேவன் நீர். பேலகாயோரே எங்கள் ஜீவ நீரூற்று நீர். அதுலமா புறஜாதி என்னை தெரிந்து கொண்டீரப்பா. என்னை பெருக செய்கிற தேவனா இருக்கிறீங்க. ஒதுக்கப்பட்ட என்ன ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுகிறீங்க ஆண்டவரே. ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட எங்களை தான் நீங்க ஒரு தேசமாய் மாற்றி ஒரு ஜாதியாய் கூட இணைத்து ஆண்டவரே எங்களுடைய ராஜாவாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க சொன்னதை போல ஒதுக்கப்பட்ட அப்பா நிராகரிக்கப்பட்ட எங்களை கொண்டுதான் ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்கிறீங்க. மரஷேக்கே மருதலிகனா ரேப்ரமோரோ சந்தனமோ நாங்க கொண்ட திட்டங்கள் சிறிதானது ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களுக்காக கொண்டிருக்கிற திட்டங்கள் பெரிதானவை. ஓ அது பெரிதானவை. அது எல்லைகளை தாண்டி போகிற காரியங்கள் ஆண்டவரே. அது தேசங்களுக்குள்ள போற பெரிய திட்டங்கள் ஆண்டவரே. அது மனஷதரபோக்கனோ ரேக்ரமரீசலஹண்டனோ ரேக்கமோ. கண்களை உயர்த்தி பாருங்க. உங்களால எவ்வளவுக்கு பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு தேவன் உங்க எல்லையை பெரிதாக்க போகிறார். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க எவ்வளவு உங்களை பார்க்கிறீங்களோ அவ்வளவு தேவன் உங்களை பெருக செய்ய போகிறார். ஓ என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க நாங்க ஒரு பெரிய ஜாதியாய் வளர்ந்து நிற்கிறோம். ரஷதனமோ எங்க சபையா நாங்க வளர்ந்து நிற்கிறோம். யாபேசின் சிட்டியை போல இந்த சிட்டி, இந்த
சபை இருக்க போகுது ஆண்டவரே. போதிக்கிறவர்களாய் ஓ தேவன் ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இது. அந்த கூட்டம் மட்டுமே வாழுகிற இடம் இது. ஷதலமோக்கரோ ரேகமரா ஷதனா ரேதுலமக்கனா. everything that you're going to do from our life, Lord, இனி அது பெருக போகிறது. சிறிதான காரியங்கள் இனி பெருக போகிறது. சின்ன காரியத்துல உண்மை உள்ளவர்களே, இதோ பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் வந்திருக்கிறார். அவருக்காக காத்திருந்தவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. உயர பறக்கிற நாட்கள் இது. கழுக போல வாழ போகிற நாட்கள் இது. We are going to live the eagle's life from here on. soaring life. எழுந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஷேக்கே மரா மனஷதல மோக்கரோ மோக்கரோ. Hallelujah. Thank you, Lord. Yes, Lord. Shake marakuna. Take some time and think of all your visions. Think of all the promises that God gave you. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தரிசனங்களை பெரிதாக்குங்க, தரிசனங்களை பெரிதாக்குங்க. சின்ன காரியங்கள் அல்ல, இனி பெரிய காரியங்கள். அற்பமான ஆரம்பங்கள் இனி சம்பூரணமான முடிவுகளா மாறப்போகிறது. எதிர்பார்த்த முடிவுகள் சம்பூரணமா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. மனஷதலமோக்குனும். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்ல. உள்ளது நாளத்திலிருந்து நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. மைதனை நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீளத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்த
கர்த்தரே எங்கள் இயேசு தேவா, நான் ஈழத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியே இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வியே இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் எல்லாம் உம்மை உயர்த்துவது மட்டும்தான் ராஜா. எங்கள் காரியங்கள் எல்லாமே பாடுவது மட்டும்தான். எஸ் லார்ட், உம்மை பாடுவதே எங்கள் உயிருள்ள வரை உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. அப்பா, உம்மை உயர்த்துவ இயேசுவே, உம்மை உயர்த்துவதா எங்கள் நோக்கமே, உம்மை பாடுவதா எங்கள் ஜீவனோட நோக்கமே ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஷதலமோ ரதலமோ ஷகரபரதலவோ சரேக்கனா. எல்லையில நீர் பெரிதாக்குகிறீங்க, குடும்ப எல்லையில நீங்க பெரிதாக்குகிறீங்க. மனஷதனமோ, என் சந்தோஷத்தின் எல்லையை நீங்க பெரிதாக்குகிறீங்க, என் சமாதானத்தின் எல்லையை நீங்க பெரிதாக்குகிறீங்க, என் அனாயிண்டிங்கோட எல்லையை நீங்க இன்னும் பெரிதாக்குகிறீங்க ராஜா. ரேமா ரூப்ரஹந்த ரேக்கமரா ரஷந்தனா. என் ஸ்பிரிச்சுவல் லைஃபோட எல்லையை பெரிதாக்குகிறீங்க, என் பிசிக்கல் லைஃபோட எல்லையை பெரிதாக்குகிறீங்க, என் மெட்டீரியல் வாழ்க்கையோட எல்லையை நீங்க பெரிதாக்குகிறீங்க. மரஷதலபோ மனசரதுல ஹந்தரபோ கொனோ ஓ ஷேக்கே மலாதுர மொரோ ஷகபி பரக்கொரோ மே மரி ஹந்தரபோ மேன துரப்ரே ஹந்தரே மனஷேக்கே மரதுரபோ. Oh, let the kingdom of God rest, your Lord. Let the kingdom of God rest upon us right now. மரோஷதனா. எல்லைகள் kingdom of God, kingdom of God எல்லைகள் பெரிதாக்குகிறது. ரதுனமா, எங்களை கொண்டு பெரிதாக்குகிறீங்க. மனஷதரபோ மனஷேக்கே மரதுலபோ குனுமொரோ குரும் ரேகமரஷதரபோ குனு ரேப்ரஹந்தனமோ குனு லேப்ரஹந்தனே ரேகொனோதுனஹா. இடதுபுறமும் வலதுபுறமும் பெருங்கொண்டு பெருகுவாகாயா. ஷேப்ரஹந்தனா ரேகொனோ. இன்க்ரீஸ் நான் பேசுகிறேன், இன்க்ரீஸ் நான் பேசுகிறேன். இருக்கிற எல்லாமே இன்க்ரீஸ் ஆகட்டும் இப்பொழுது. எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிற இன்க்ரீஸ் நான் பேசுகிறேன். மரஷேகேலதுரபா ரேகமரஷந்தரோ கோவரோ ரேகமரதுனமகனா. ஒரு மிரக்கிள் வாழ்க்கை பேசுகிற ஆண்டவரே. அப்பம் குறைந்து போவதில்லை, எண்ணெய் குறைந்து போவதில்லை, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஜீவ நீரூற்று, இதுல இருந்து வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும் ராஜா. அன்ஸ்டாப்பபிள், இது நிறுத்த முடியாது. ஷேபா கமரா மனசுர கமரி சலோதுரக்கரா லேஃப்ரோமரா சேக்ரோமோரோ. ஒரு புதிய ஜீவன் நீரூற்று நான் பேசுகிறேன் எங்க உள்ளங்கள் இருந்து ஆண்டவரே. ஓ, தடுக்க முடியாத, மூட முடியாத, ராஜா எடுக்க முடியாத காரியங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. ஷேக்கே மரோதரா கமரா ரேம்ரா ஷதரமோ கொரோ ரேகமரி ஹந்தரமோ ஷதலமோ கொரோ ரேப்ரஹந்தரமோ கொரோ.
hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Let's all invoke the presence of God. தெய்வ பிரசன்னத்தை அனல் மூற்றி எழுப்பலாம். ஷக்கேட்ரி பிரஹாந்தல ரபோ அக்கட்டே கிரிஹாந்தல ரபோ சிஹாந்தல லபா. எல்லோருமா கிறிஸ்தர் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில, ஒரு நிமிஷம் ஆவியில ரகலி ஹாந்தல ரியாத்தோ அபல பாஷை டிட்டி பிரஹாந்தல வாகா அக்கட்டி கிரஹோத ரபோ ஷபா அக்கட்டி கிரியாந்தல ரமோ சிஹாந்தல ரோசக்கட்டி ருபாஷ கிரஹாந்தல ரபா ekete krihandala rohoka bo ashati krihandala ba fire osokati brahake rubrahaga baribata ekete rohoka bo shabi imanama rabata krohotoko akriandala romosi rimbrahandala yatoko eseti priyanka rokote lolaba eseketi kriandala ba ella beleveringal வெளிவருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ekete kriandala robosi ocholo robo eseti ஒரு தெய்வீக சுகம் இந்த இடத்துல உண்டாவதாக அசக்தி andala robo saba ekariantalo akarianta namoka tekria akaloko robo saba esekende rotoka arriba lo samanima akaraba fire by force aseteri andala eseketi andala robo emenima raba sakruko bo esekrianda namosaka etekrianda robo sa. Oh, glory Lord. Glory. Glory. Oh, hallelujah. Hallelujah. Oh, உனக்குள் இருக்கிற வல்லமையை, உனக்குள் இருக்கிற அக்கினியை நீ அனல் மூட்டி எழுப்பு. நீ அனல் மூட்டி நீ எழுப்பு. Hallelujah. Hallelujah. Oh, glory. உனக்குள் இருக்கிற வல்லமையை, உனக்குள் இருக்கிற பலத்தை, oh சக்ரி கண்டலரோ, உனக்குள் இருக்கிற சுகத்தை, ரோமாஷி ப்ரோகமா டிக்ரியண்டரோ அசக்லி ஹாந்தல ஹோசங்கோ, உனக்குள் இருக்கிற பலனை அரிக்ர ஹாந்தல ரோசிம் போகபா அனல் மூட்டி எழுப்புவாயாக. Oh, glory Lord. Glory of Father. Oh, glory of Father God. Hallelujah. Oh, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே oh shatele brahandala mokaba fahako oh sokriandala mosi hantale. Father God, in the name of Jesus, we thank you for this wonderful time of prophetical worship of Father God. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லைகள் பெரிதாக்கப்படுகிறது. ஹalleluya. யாபே வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் ஜெபித்தது போலவே அவன் எல்லைகளை நீ பெரிதாக்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல ஜெபித்தது போலவே எங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். எங்கள் ஆவிக்குரிய எல்லைகள் பெரிதாக்கப்பட்டிருக்கிறதுனாலே மாம்சீக எல்லைகள் பெரிதாக்கப்படும். ஹalleluya. Glory to your name Allah. Physical எல்லைகள் பெரிதாக்கப்படும். ரக்கட்டலரியாந்தரா. Oh, we receive it, God. Receive it. அப்படியே அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அதை பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் சமாதானத்தின் எல்லைகள் பெரிதாக்கப்படும். எங்கள் ஜெபத்தின் எல்லைகள் பெரிதாக்கப்படும். ஹalleluya. எங்கள் அன்பின் எல்லைகள் பெரிதாக்கப்படும். ஓ ரபா சிக்ரியண்ட ரஹஸ்ய கண்டு குரபா. எங்கள் விசுவாச ஜெபம் ஹalleluya எல்லைகள் பெரிதாக்கப்படும். ப்ரூசே பாகரபா உஷமிக பூசிம் பிரஹாகபா ஓ க்ரூண்ட் பிரிஹாகோ. இந்த காலைவேளை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லைகள் பெரிதாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹalleluya. வார்த்தை அனுப்பினீர், அவளை குணமாக்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை அனுப்புங்கப்பா. இன்று எங்க தேவை உங்க வார்த்தை சுவாமி. இந்த வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. இந்த வார்த்தையை அனுப்பி எங்களை கட்டி எழுப்புங்கப்பா. இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை சுகமாக்குங்க. வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களை ஞானங்களை பெரிதாக்குங்க. அறிவின் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே, பெரிதாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. கன்ஃபெஷன் பண்றோமா? Glory to your name. Hallelujah. Thank you Lord. Amen. வேதத்தை யாரும் நம் கரங்களை உயர்த்திக் கொள்வோம். Let us all lift up our Bibles. Can I see Bibles lifted up? Lifted up, not laid, lifted up. Amen. Higher and higher. Amen. Hallelujah. Amen. I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. I can do what it says I can do. Today, as I love the word of God here in my spiritual family, I am blessed, healed and anointed
for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. 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 It is such a good thing to be in the presence of God. தேவ பிரசன்னத்தில் இருப்பது எப்பொழுதுமே ஒரு மன மகிழ்ச்சியின் நேரம். How many of you are happy that you are here this morning? இந்த காலவேளை இங்க இருப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? Amen. Amen. Hallelujah. Hallelujah. We greet you all in the most precious and lovable name of our Lord and Savior Jesus Christ. விலையில்லா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். Amen. Amen. How many of you are feeling that fire in you this morning? எத்தனை பேர் உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருப்பதை உணர்கிறீங்க? இயேசு சொன்னார், இதோ நான் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே அது பற்றி எரிய நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க. Amen. 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 அந்த அக்கினி உனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். Yes, Lord. Last week we saw how to keep our fire keep burning. அக்கினி எப்படி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். Amen. We have been encountering some powerful weeks after the 7 hours of prayer in tongues. Amen. 7 மணி நேரம் அந்நிய பாஷையின் ஜெபத்துக்கு பிறகு अनेक வல்லமையான மொமெண்ட்ஸும் வல்லமையான காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். How many of you are really witnessing something different in your prayer life, in your spiritual life? ஜெப வாழ்க்கையில வேதத்தின் வாழ்க்கையில எத்தனை பேர் உண்மையாகவே ஒரு வித்தியாசத்தை பார்த்து கொண்டு வருகிறீங்க? Amen. Amen. Hallelujah. 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 The more you prosper in your spiritual life, that's what you can see the prosperity in your physical life. எவ்வளவு உங்க ஆத்துமால உங்க ஆவில நீங்க செழிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மாம்சக்குரிய எல்லைகளுக்குள்ள நீங்க இன்னும் பெருக ஆரம்பிக்கிறீங்க. That's what the word of God says in book of John. It says, Gospel of John 3, it says, I pray that your soul, as you prosper as your soul prospers. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று அதுதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது. Amen. Hallelujah. Amen. What makes your soul to prosper? உன் ஆத்துமா செழிக்கப்படுவது என்றால் என்ன? What makes your soul to prosper? உன் ஆத்துமா வாழுகிறது போல உன் ஆத்துமா நம்ம எப்படி வாழ வைக்கிறது? It is through the word of God. அது தேவ வார்த்தையின் மூலமா. Amen. Amen. That's what happens every Sunday when we look into the word. Our soul is getting prospered. ஒவ்வொரு சண்டையும் தேவ வார்த்தை நாம் கேட்க நம்ம ஆத்துமா வாழ்வடைகிறது. Amen. I pray that tonight, this morning, that your soul will prosper in Jesus' name. இந்த கால வேளையில உங்க ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தால வாழட்டும் செழிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Amen. So last Sunday we saw how to keep the fire burning in us. நமக்குள்ள இருக்கிற தேவ அக்கினியை எப்படி கொழுந்து விட்டு எரிய செய்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். So coming weeks I will be talking mostly about this particular thing, about fire and prayer and other things. இன்னும் வரப்போற வாரங்களிலும் இன்னும் அக்கினியை குறித்து ஜெப வாழ்க்கை குறித்து நான் பேச போகிறேன். Amen. Hallelujah. 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 This morning I would like to title our sermon called as Deal with God. இந்த காலவேளை இந்த நாளோடைய sermon நான் Deal with God, தேவனோடு இடைப்படுவது, இல்ல தேவன் என்னோடு இடைப்படுகிறது என்பதை குறித்து பேச போகிறோம். பிராக்கெட்ல prayer ன்னு போட்டுக்கோங்க, அது டைட்டில்ல பிராக்கெட்ல prayer ன்னு போட்டுருங்க. Amen. Deal with God. Hallelujah. Amen. Hallelujah. Before you deal with anything else, you got to first deal with God. நாம் முதல்ல மற்ற எல்லாவற்றுக்கும் நாம் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்பாக நாம் முதல்ல தேவனோடு சந்திக்க வேண்டும், தேவனோடு இடைப்பட வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Which means before you are getting involved in something, you need to first get involved with God. ஒரு காரியத்துக்குள்ள ஈடுபடுவதற்கு முன்பாக நாம் முதலாவது தேவனோடு இடைப்பட வேண்டும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. That is the life source of us. அந்த காரியம் தான் பாருங்க நம்மளுடைய வாழ்வின் ஆதாரமா இருக்கிறது. Amen. Before dealing with anything and everything, you have got to first deal with God about it. மற்ற எல்லா காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்பாக நாம் முதலாவதா தேவனோடு இடைப்பட வேண்டும். One of the most powerful, amen, thing which helps you to deal with God is your altar, your prayer. தேவனோடு இடைப்படுவதற்கு மிக மிக வல்லமையான ஒரு காரியம் என்னவென்றால் அது நம்மளுடைய ஜெப அறை, நம்மளுடைய ஆல்டர் தான். Amen. As I said last week, you need to have 3 altars
we need to have 3 altars. நான் கடந்த வாரத்துல சொன்னது போல நமக்கு ஒரு 3 பலிபீடங்கள் தேவைப்படுகிறது. One is your personal altar. அது நம்மளுடைய தனிப்பட்ட பலிபீடம். It's your personal altar. முதலாவது நம்மளுடைய தனிப்பட்ட ரீதியா நாம் கட்டுகிற பலிபீடம். Altar is nothing but encounter with God. பலிபீடம் என்பது தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவன் நம்மோடு இடைப்படுகிற ஒரு இடம், ஒரு நேரம். Where covenant and sacrifice are involved in that altar. அவர் செய்திருக்கிற எல்லா உடன்படிக்கையும் எல்லா விதமான பலிகளும் அங்கு செலுத்தப்படுகிற ஒரு இடமா அது இருக்கிறது. Second altar is our family altar. இரண்டாவது பலிபீடம் நாம் குடும்பமாய் கட்டுகிற பலிபீடம். And third altar is church altar. மூன்றாவது சபையாய் கட்டப்படுகிற பலிபீடம். Hallelujah. Only when you are strong in your personal altar, உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, உங்க தனிப்பட்ட பலிபீடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, you can be strong in your family altar. அது உங்களுடைய family altar, உங்க குடும்ப பலிபீடத்தை இன்னும் வலுவூட்டுகிறது. When you are strong in your family altar, that what makes you strong in the church altar. Hallelujah. குடும்பமாய் நாம் தைரியமாய் பலிபீடத்தை கட்டி நாம் எழும்பி நிற்கும் பொழுது அது நம்முடைய சபையுடைய பலிபீடங்களாய் மாறுகிறது. ஆமென். சபையின் பலிபீடத்திலே நீங்க பலப்பட ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். Hallelujah. Amen. Hallelujah. Let's turn our Bible to book of Gospel of John chapter 14 verse 13. யோவான் 14:13 வசனத்துக்குள் நாம் படிப்போம். Tonight this morning I'll be giving you a teaching, not a preaching but a teaching. Amen. இந்த நாளோட sermon ஒரு preaching இல்லாதபடி ஒரு போதனையா அது இருக்க போகிறது. Amen. It's going to be a teaching, so I want your attention very carefully. Amen. அதனால என்னை கூர்ந்து கவனிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். Very powerful and profound teaching this morning. நான் பேச போகிற இந்த காரியம் மிகுந்த வல்லமையான ஒரு செய்தி பாருங்க. Certain mysteries are going to be revealed to you. சில ரகசியங்களை தேவன் நமக்கு இந்த நாள்ல வெளிப்படுத்த போகிறார். So let's read. எடுத்துங்க. யோவான் 14:13 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். Amen. In book of in KJV it puts this way, and whatsoever he shall ask in my name, that will I do, that the Father may be glorified in the Son. Amen. Hallelujah. Very powerful truth here. Amen. Hallelujah. Notice the specifications here. Amen. Amen. இங்க சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பு, இங்க சில காரியங்களை கவனமா இங்க பாருங்க. Jesus says, இயேசு சொல்லுகிறார், whatsoever you ask for, நீங்கள் எதை கேட்டாலும் in my name, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும், that will I do. அதை நான் உங்களுக்கு செய்வேன். சொல்லுங்க, that will I do. அதை செய்வேன். அதை நான் செய்வேன். ஆமென். எல்லாத்தையும் செய்ய மாட்டேன், அதை நான் செய்வேன்றாரு. புரியுதா உங்களுக்கு? Very powerful truth. So we are always focusing on whatsoever you ask God will do, whatsoever you ask God will do. Our focus is always in the first part of the verse, but the revelation is hidden in the second part of the verse. It says, that will I do. Amen. என் நாமத்தினால எதை கேட்பீர்களோன்றதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது பகுதியில எதை கேட்கிறோமோ அதையே நான் செய்வேன் என்று இங்கே இயேசு சொல்றார். நீ எதை கேட்கிறியோ ஸ்பெசிபிக்கா சொல்றாரு பாருங்க. நீ எதை கேட்கிறியோ அதை நான் செய்வேன். That is what is the revelation in this verse. இந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற வெளிப்பாடு, நாம் எதை ஸ்பெசிபிக்கா கேட்கிறோமோ அதை தேவன் நமக்கு செய்கிறார். Jesus is dealing with the specifications here. நாம் தனிப்பட்ட ரீதியில எதெல்லாம் நாம் கேட்கிறோமோ அதை தான் தேவன் அங்க செய்கிறார். Amen. He's not telling not any other thing. வேற எந்த காரியமும் அல்ல. Not everything. எல்லாமும் அல்ல. That thing I will do. நீ எதை கேட்கிறியோ அதை நான் உனக்கு செய்கிறேன். Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, that will I do. அதை நான் செய்வேன். Not everything or no or the other thing. மற்ற காரியங்களும் எல்லாமான காரியங்கள் அல்ல. எதை குறிப்பிட்டு கேட்கிறோமோ அதை நான் செய்வேன். Amen. அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன். Amen. Amen. Hallelujah. That which you ask will I do அப்படின்றார் பாருங்க. Amen. So in your prayer there should be a specification, should be. அப்படி என்றால் உங்கள் ஜெபங்கள்ல
குறிப்பிட்ட காரியங்கள் இருக்க வேண்டும். Specification means an act of identifying something precisely. இது தனித்தன்மை உள்ள காரியங்களும் தனியாக இது குறிப்பிட்ட நாம் சொல்லுகிற சில காரியங்கள். அப்படியே என்ன தானே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், தூக்கி போடுவோம், எது வருதோ அதை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் ஆண்டுகிட்ட வேலை செய்யாது பாருங்க. இல்லை உண்மை அப்படிதான். நம்ம மெனி டைம்ஸ் வி திங்க் லைக் தட். ஒன்று வாங்க ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பார் ஆண்டு நினைக்கிறோம். நோ ஒன்று வாங்கி இன்னொரு ஃப்ரீ எல்லாம் உலகத்தின் போதனைகள். தேவனிடத்தில் வரும்போது பைபிள் சேஸ் யூ நீட் டு பி வெரி specific in dealing with God, which means you are taking that issue very seriously. Amen. தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் குறிப்பிட்ட காரியங்களை நாம் கேட்கும் போது அதுல நாம் கன்சர்ன்டா இருக்கோம், அது எனக்கு முக்கியமானது என்பதை நாம் தேவனுக்கு அறிவிக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட், you want to type a statement in the keyboard, you don't go and type, you don't go and touch வாக்கியம். Hallelujah. You don't go and just type everything. You specifically choose certain words to type those things, right? Amen. You are specific on touching, pressing that key, Amen. Right? See, this is the problem with us as Christians. We have taken God to such an extent advantage. He knows everything. Amen. No, but God is telling here, you need to come to me specific. Amen. You need to be serious when you are coming to me on that thing. Hallelujah. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நாம் தேவன் தானே எது வேணாலும் செய்வார், எப்படி வேணாலும் செய்வார் என்ற அந்த அறிவோடு எப்பொழுதுமே இருக்கிறோம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது எப்பொழுதுமே குறிப்பிட்ட காரியங்களோடு நாம் அவரிடத்துல வர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். There are certain rules of engagement in the kingdom realm. Amen. தேவனுடைய ராஜ்யத்துல நாம் இப்படியாக தான் ஈடுபட வேண்டும் என்ற சில கோட்பாடுகள் இருக்கிறது. Because we know our God is God of principles and laws. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கோட்பாடுகள் உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். Your tears will never change his principles. உங்க கண்ணீர்கள் அவருடைய கோட்பாடை ஒரு நாளும் மாற்ற முடியாது. Your emotion can never change his principles. Hallelujah. உங்களுடைய உணர்வுகளும் உங்களுடைய உணர்ச்சிகளும் ஒரு நாளும் தேவன் அவர் வைத்திருக்கிற கோட்பாடுகளை மாற்ற முடியாது. There are certain rules of engagement. You need to come before God. Only then God will be invoked in that thing. Hallelujah. தேவ ராஜ்யத்தில் செயல்பட வேண்டும் என்றால் சில கோட்பாடுகள் சில நியமனங்கள் இருக்கிறது. அதன்படி நாம் செய்வோம் என்றால் தேவ ராஜ்யத்தில் தேவனை நாம் அங்க கேட்க முடியும். That's what Jesus said, that will I do, not everything or other thing, that thing I will do for you when you ask that thing. ஆகவே இயேசு சொல்லுவே என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று. So in prayer, this is very important in prayer. ஜெபத்துல நாம் இத முக்கியமா கவனிக்க வேண்டும். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் பார்ப்பேன், சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு ஸ்டோரி. ஊருக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. அதுக்குள்ள 40 நிமிஷம் முடிஞ்சிருக்கும், சாப்பாடெல்லாம் ஆறி போய், அதாவது அவங்களுடைய மைண்டு பாருங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணு. ஆமென். சாப்பாடு தான் ஜெபம் பண்ணணும். ஜெப குறிப்பு உனக்கு சாப்பாடுக்குன்னு வந்திருக்குதுன்னா சாப்பாடு ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஆண்டவரே, thank you for this meal, Lord. Bless the hands which prepare this meal. We pray that you provide, the needy people who are out in want. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் பாருங்க. சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணு சொன்ன உடனே இவர் ஆண்டவரே அந்த தேசத்தில் எழுப்புதல்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணிட்டு. see what I'm trying to say, we have taken these things very kind of ரொம்ப, அதாவது ஒளர ஆரம்பிச்சிட்டோம் பிரேயர்ல, ரொம்ப ஒளர ஆரம்பிக்கிறோம் பிரேயர்ல. பட் பைபிள் இஸ் வெரி கிளியர். தட் இஸ் வை our prayers are not answered by God. God cannot answer those prayers. He's telling that thing will I do. Amen. Specific நீ முன்னாடி நிக்கணும். Which means when you say you are specific, which means you are serious about thing you are asking for God. Amen. Correct தானே? அப்பா வேணும் அப்பா வேணும் அப்பா வேணும்ன்றாரு. உங்க பையன் உங்களை பார்த்து நிக்கி, உங்க அப்பா டேய் என்னடா வேணும் உனக்கு, வேணும்ன்ற கரெக்ட், என்ன வேணும் உனக்கு அதை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
இன்னைக்கு இதுதான் ஆண்டு நம்மளை பார்த்து டேய் என்னடா ஜாம் பண்ண சொன்னா ஏதோ உளறினுங்கிற, என்னடா உன் பிரச்சனை, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் டு யூ நீட்? we need to realize this morning, see our prayers are gone in vain. Church, prayer is a weapon. Prayer can change worlds upside down. Prayer can transform people's life. Prayer is something like வந்து ஒரு 11,000 எலக்ட்ரிக் பவர் மாதிரி prayer. அதை வந்து சும்மா எடுத்து அங்கே இங்கே சொருவிக்குன்னு ஆடின்னு எல்லாம் இருக்க முடியாது இனிமே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்லிட்டா இனிமே என் பிரசங்கலாம் கொஞ்சம் லைவ்லியா கொண்டு போயிருங்க ஆண்டவரேன்ட்டேன்னு. ரொம்ப ஃபார்மலாலாம் நிற்க முடியல என்னால, கொஞ்சம் லைவ்லியா கொண்டு போங்க ஆண்டவர், கொஞ்சம் லைவ்லியா போகலாம். ஆமென். ஓகே. So when it comes to prayer, say, let's all say, that thing I will do. இதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன். For many, we all know this example. For a missionary was praying for a cycle for many days, many months he was praying for a cycle. ஒரு மிஷனரி ஒரு சைக்கிளுக்காக अनेक வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்ன காரியம் தான் அது பாருங்க. He was being praying for a cycle for many days. அவர் சாட்சியாய் சொன்ன காரியம். For many weeks, prayer was not answered. अनेक வாரங்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்தார், ஆனால் இன்னும் ஜெபத்துக்கு பதில் தரப்படவில்லை. When he had a vision with Jesus. ஒரு நாள் அவருக்கு இயேசுவிடத்திலிருந்து ஒரு தரிசனம் உண்டாயிற்று. And he asked, I've been praying for a cycle and not giving me a cycle, Jesus. ஒரு சைக்கிளுக்காக எத்தனையோ வாரங்களா ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க இன்னும் கொடுக்கலையே என்று அவர் கேட்டார். Jesus said, yes, I know you are praying for a cycle. இயேசு சொன்னார், நீ சைக்கிளுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். For which cycle are you praying for? ஆனால் எந்த சைக்கிளுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய்? Hallelujah. Because நல்லா கவனிங்க, God is bound by our words. தேவன் நம்முடைய வார்த்தைகளை கொண்டுதான் அவர் செயல்பட போகிறார். Out of our words, God cannot deal with us. வார்த்தைக்கு அப்பாற்பட்ட எதையும் தேவன் செய்ய போறதில்லை. When this guy was praying for cycle, God had to bring all the cycles in the world and give it to him, right? ஒருவேளை அப்படி செயல்பட்டிருந்தா அப்படிதான் நடந்திருக்காங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை சைக்கிள் கொண்டு அவர் நிக்க வச்சிருப்பார். But God said, you need one cycle, but you need to ask me, which cycle do you need? Amen. ஸ்பெசிஃபிக்கா எந்த மாடல் என்ன மாதிரியான சைக்கிள் வேண்டும்ன்றதான் அங்க தேவன் கேட்கிறார். Amen. Amen. Hallelujah. 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 Which means that shows that person is serious about that thing he is asking for. நம்ம அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது அதுல நம் கவனத்தை செலுத்தி அது எனக்கு வேண்டும், அது எனக்கு முக்கியமானது என்று நாம் அதுல ஈடுபாடோடு இருக்கிறோம் என்பதை தேவன் அதை வைத்து தான் தெரிந்து கொள்கிறார். You can even specifically quote the color also. You can specification ஒன்னு இருக்குதா இல்லையா? ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்றோம்? ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் செக் பண்றோம் பாருங்க. The same way God wants you to be specific and precise, which means focused இருக்க சொல்றாரு நம்மள பார்த்து. Amen. It's very powerful in prayer realm. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நாம் எப்போதும் ஃபோக்கஸ்டா இருப்பதும் குறிப்பிட்ட காரியங்களை குறித்து ஜெபிப்பதும் மிக மிக முக்கியமானது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. You got my point this morning? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? Hallelujah. Be specific. உங்க ஜெப குறிப்புகள்ல நீங்க குறிப்பிட்ட காரியங்கள் மேல கவனத்தை செலுத்துங்க. If your prayer is specific, which means you are meditating on that thing. சில காரியங்களை குறித்து குறிப்பாக நீங்க தேவனிடத்துல கேட்கும்போது அதை குறித்து நீங்க தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க, அது உங்களுக்கு முக்கியமானது என்பதை தேவன் அங்க அறிகிறார். That is where the answer will be opened for you. Amen. அப்படியான ஜெபங்களுக்கு தான் தேவன் பதில் தருகிறார். Amen. 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 Hallelujah. You got my point this morning? Amen. Okay. To understand prayer, ஜெபத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் we need to understand the mystery of prayer. ஜெபத்துக்கு பின்பா இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். To understand prayer, ஜெபத்தை புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the mystery of prayer. ஜெபத்தோட ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You know what is the mystery of prayer? ஜெபத்தோட ரகசியங்கள் என்றால் என்ன? We all have gone through that question. நம்ம எல்லோருக்கும் அந்த கேள்வி உண்டாயிருக்கும். Which means, why should I pray? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கும். Amen. Amen. Why do we pray? ஏன் நாம் ஜெபிக்கிறோம்? Hallelujah. Prayer will become important when we understand why we pray. நாம் ஏன் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு பங்காய் மாறுகிறது. Why should we pray? நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் ஜெபம் நம்ம வாழ்க்கையில முதல் இடத்தை பிடிக்கும். Because we know our God is omnipotent, omniscient.
omnipresent, நம்ம right? ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எங்கும் நிறைந்தவர் அவர் இருக்கிறார். When God knows everything even before you ask, then why should you pray? Why should I pray? நீங்க Amen. கேட்பதற்கு முன்பாகவே நான் இதுதான் கேட்க போறேன் என்று தேவன் அறிந்திருந்தால் நாம் ஏன் அதுக்கு பிறகு கேட்க வேண்டும்? நீ எந்த சைக்கிள் கேட்க போற நல்லாவே அவருக்கு தெரியும், தெரிஞ்சும் நீ அந்த சைக்கிள் கேட்கணும்ன்றாரு அவரு. ஏனா why? Even though God, Bible says, even though a word proceeds out of your mouth, I know what you are asking for. வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு போவதற்கு முன்பாகவே நான் அறிந்திருக்கிறேன் என்பதை தேவன் அங்க சொல்லுகிறார். Now a question, if God knows everything, தேவனுக்கு எல்லாம் அறிந்திருப்பார் என்றால் why should I pray then? நான் ஏன் பிறகு ஜெபிக்க வேண்டும்? Why should I pray then? நான் ஏன் அப்ப ஜெபிக்க வேண்டும்? Amen. How many of you had this question? Have had? Yeah, right? Why should I pray? When God is everywhere, தேவன் எல்லா இடத்திலும் எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார் which means என்றால் God knows the situation I am right now. நான் கடந்து போற சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார். He is all powerful. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He knows the future even before beginning is happened. ஒரு காரியம் Hallelujah. ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதோட முடிவை தேவன் அறிந்து Then வைத்திருக்கிறார். why should I pray? அப்படி என்றால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? Why is that Jesus said men ought to pray always? அப்பொழுது ஏன் இயேசு இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? Why do we see in the book of Thessalonians which says pray without ceasing? தெசலோனிக்கேயர் வாசிப்பது போல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. Why this pulpit always cries out to people telling pray, pray, pray? ஏன் இந்த Amen. புல்பிட்ல இருந்து எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்ற சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது? When God knows the situation I am going through, நான் கடந்து போகிற சூழ்நிலை தேவன் அறிந்திருக்கிறார். then why should I pray and tell him and அப்படி let him இருந்தும் know? நான் ஏன் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? Amen. Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. There is a very powerful reason why should we pray even though God knows everything. தேவன் Amen. எல்லாமே அறிந்திருந்தும் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. Amen. Even though God knows everything, தேவனுக்கு எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாம் தெரிந்தவர், even though He is present in you, அவர் Amen. உங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறார், He knows everything. உங்களை குறித்து எல்லாமே அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Then why should you pray? அப்படி என்றால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? There's a very powerful reason why should we அதுக்கு pray. பின்பாய் ஒரு மிக வல்லமையான ரகசியம் இருக்கிறது. When we know that, amen, then we will never stop praying. நாம் அதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் ஒரு நாளும் ஜெபிப்பதை விட்டுவிட மாட்டோம். Amen. 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 When you understand this reason, you will never stop praying. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் ஜெபிக்க தவற மாட்டீங்க. Let's turn our Bible to book of Genesis chapter 1:26. ஆதியாகமம் 1:26 வசனத்துக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஆதியாகமம் தான் தீர்வு. காரணமும் அதான், கரெக்ட் தான். காரணமும் அதுதான், தீர்வும் அதுதான். அதனால anything you want, you got to go back to Genesis. Genesis 1:26. And God said, let us make man in our own image, after our likeness, and let them have dominion over the earth. Amen. Okay. Testing for your revelation இருதயத்தை டெஸ்ட் பண்ண போறேன் இப்ப நான். நீங்க okay, how many of you read this verse? In the verse there are two powerful words in this chapter la, in the verse la. இந்த வசனத்துல ரெண்டு வல்லமையான வார்த்தைகள் இருக்கிறது. Two powerful words in this verse. ரெண்டு வல்லமையான வார்த்தைகள் இந்த வசனத்துல தேவன் வைத்திருக்கிறார். When we understand these two powerful words in this verse, இந்த ரெண்டு வல்லமையான வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் our prayer life will become interesting. நம்ம ஜெப வாழ்க்கை மிக இன்ட்ரஸ்டிங்கா மாறிவிடும். Our prayer life will become powerful. ஜெப வாழ்க்கை என்பது வல்லமை நிறைந்த வாழ்க்கையாய் நேரமாய் மாறிவிடும். Who wants to take a shot? Sister told dominion. Image என்றாங்க சிஸ்டர். Our image. நமது சாயலாகவும் our likeness. நமது ரூபத்தின்படியும் Dominion. The most powerful two words ஆளக்கடவன். it in here
with the Holy Spirit is, what is that? Let them. Let them. Not let God. Let them. Let me. Not let God. Let them. சொல்லுங்க. அவர்கள் என்ற இந்த அவர்கள். அவர்கள். எவர்கள்? நாம தான். It doesn't say let God. It says let them. தேவன் என்று சொல்லாம அவர்கள் ஆளக்கடவர். You will understand why I am telling this is the most powerful revelation. It's the mystery of prayer. ஏன் இந்த வார்த்தை ஜெபத்தோட ரகசியமா இருக்கிறது என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ள போகிறீங்க. அவர்கள். Amen. Hallelujah. Bible says what you bind will be bound. Amen. Amen. What you lose it will be loosened. Amen. நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், நீ எதை அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் அவிழ்க்கப்படும். So what is the two words powerful here is let them. அவர்கள் என்ற இந்த வார்த்தை தான் இந்த இடத்துல மிக வல்லமையான ஒரு வார்த்தையா இருக்கு. It never said let God. அங்க தேவன் என்று சொல்லாம Amen. God did not say let me. No. நான் என்று தேவன் தன்னை குறித்து சொல்லாம He said let them. அவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் என்று சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. When it came to the affairs of earth, பூமியின் காரியங்கள் என்று வரும் பொழுது God said let them. அவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Right? Hallelujah. Prayer is something related to this world. ஜெபம் என்பது இந்த உலகத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. Amen. It is your personal thing or it is whatever it is about you. அது உங்களை குறித்தான ஒரு காரியமா இருக்கு. When it comes to that realm, God says let them, let you. நம்மளுடைய realm என்று வரும் பொழுது தேவன் நம்மை தான் அவர் அங்க பேசுகிறார். Amen. So when it came to the issue of earth, God said let them. பூமிக்குரிய காரியம் உலகத்துக்குரிய காரியம் என்று வரும் பொழுது தேவன் அவர்கள் ஆழக்கடவர்கள் என்று தேவன் நம்மளை பார்த்து God did not say let us. நாம் என்று நமது சாயல் நாம் என்று அவர் சொல்லாமல் அவர்கள் என்று சொல்லுகிறார். When it came to the affairs of heaven, பரலோகத்தின் காரியங்கள் என்று வரும் பொழுது God said let us. நாம் நம்முடைய சாயல் என்று தேவன் சொன்னார். But when it came to when the affairs of this earth, ஆனால் பூமியை குறித்த காரியங்கள் என்று வரும் பொழுது God said let them. அவர்கள் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். Hallelujah. 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 Which means அப்படி என்றால் without your permission, உங்க permission இல்லாம, without my permission, என்னுடைய permission இல்லாம God will never even take a handful of soil in his hand. தேவன் இந்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட அவர் எடுக்க மாட்டார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Without your permission, உங்க permission இல்லாம, without my permission, என் permission இல்லாம God will not even take a handful of soil in his hand. ஒரு கைப்பிடி மண்ணை கூட தேவன் இந்த பூமியில இருந்து எடுக்க மாட்டார். For example, உதாரணமாய் when God created Eve from the rib, தேவன் ஆதாமுடைய ரிப்ல இருந்து விலாவில இருந்து ஈவ படைக்கும் பொழுது, but where did God create Adam from? ஆனால் முதலாவதாக ஆதாமை தேவன் எப்படி படைத்தார்? From the soil. அவர் இந்த பூமியின் மண்ணை கொண்டுதான் ஆதாமை படைத்தார். That's why his name as human being. அதுக்காக தான் ஆதாம் என்ற பெயர் அவனுக்கு விட்டது. Human means humus, which means dirt. மனுஷன் என்றால் அவன் மண்ணுக்குரியவன் என்று அர்த்தம். Humus men, which men is spirit. Human is dirt. Dirt man means spirit. Spirit man into the humus. That's human being. Amen. ஆவி மனிதன் மாம்சத்துல வாழ்வதான் மனுஷன் என்று சொல்லுகிறார்கள். Hallelujah. Hallelujah. When God wanted to create Adam, he took a soil and he created him. தேவன் ஆதாமை சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் ஒரு மண்ணை எடுத்து தான் அவர் சிருஷ்டித்தார். Then he gave the authority of the earth to Adam. அந்த ஆதாமுக்கு பூமியை ஆளுமை செய்யும்படியான ஆளுகை தன்மை தேவன் தந்தார். Amen. Hallelujah. Then now God decides to create Eve. இப்பொழுது ஆதாமிலிருந்து ஏவாளை தேவன் ஆதாமிலிருந்து இல்ல ஏவாளை கிரியேட் பண்ணி டிசைட் பண்றாரு. ஏவாளை சிருஷ்டிக்கும்படியா தேவன் முடிவெடுக்கிறார். He could have gone and taken soil from the ground and created Eve, right? Right? கரெக்ட்டா இல்லையா? அவர் இன்னொரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஏவாளை சிருஷ்டித்திருக்கலாம். உண்டாக்கி இருக்கலாமா இல்லையா? ஆக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. You know why? Because before that God had given Adam the earth. Now earth belongs to ஆடம்க்கு சொந்தம் இந்த பூமி. ஆதாம்க்கு சொந்தமானது இந்த பூமி. Amen.
when God wanted to create Eve, he need to have the permission of Adam to create Eve from the soil, because now the soil belongs to Adam. நல்லா புரிந்தார். மகாபெரிய ரகசியம் இது. ஒரு புடி மண்ணை எடுக்கவே அவருக்கு ஆதாமுடைய பெர்மிஷன் வேணும்னு சொன்னா, உன் வாழ்க்கையில அவர் ஈடுபடணும்னு சொன்னா, உன் பெர்மிஷன் இல்லாம உன் வாழ்க்கையில் அவர் ஈடுபடவே முடியாது. பிகாஸ் இந்த உலகம் இது இந்த உன்னோடையது, நீதான் இந்த அர்த்துக்கு ராஜாவா இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. When God had to create Eve, ஒரு யோசித்து பாருங்க. ஆதாம் சொல்லியிருந்தாரா, பாரு உன்ன மாதிரியே ஒரு பெண்ணை உருவாக்குற, உன் மணிவா இருக்க போறான், வாடான்ட்டுப்பான். ஐயோ வாடா, நான் தனியா இருந்துக்கிறேன்ட்டுப்பான். ஒரு வேலை சும்மா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் அவன் தூங்க வச்சுட்டாரு. அவன் அதான் அவன் தூங்கிட்டான் பாரு, நல்லா தூங்கிட்டான். தூங்கின பேருக்கு பர்மிஷன் வாங்க முடியாது. தூங்கிட்டு போய் எப்படி பர்மிஷன்? அதனால என்ன பண்ணாரு? பட் God had permission on Adam because he was the owner of Adam, right? And he took rib out of Adam and he created Eve. Amen. Okay, one example. Second example, when God wanted to save mankind, தேவன் பூலோகத்தை மனிதனை ரட்சிக்கும்படியா வந்த பொழுது, when God wanted to save mankind, தேவன் மனித குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு, you could have just opened the sky and come down and save the mankind. அவர் வானங்களை திறந்து அப்படியாகவே மனித குலத்தை ரட்சித்திருக்கலாம். He could have done it actually. அவர் அப்படியே செய்திருக்கலாம். But he will not do it. ஆனால் அதை அவர் செய்வதில்லை. Because earth belongs to man now. ஏனென்றால் இந்த பூமி மனிதனுக்கு சொந்தமானது. So God had to send his angel for permission to Mary. God comes to Mary. He seeks permission. Mary, can you give your womb? தேவன் தேவதூதனை அனுப்பி மரியாளிடத்துல பெர்மிஷன் அவங்க எதிர்பார்க்கிறார். If Mary would have denied it, ஒருவேளை மரியாள் அதுக்கு இல்லை என்று சொல்லியிருப்பார்கள் என்றால் ரட்சிப்பு டிலே ஆயிருக்கும்ன்றாங்க. அந்த ரட்சிப்பின் திட்டம் அங்க அந்த இடத்துல டிலே ஆயிருக்கும். Because God had to look at other women. எஸ்தர்னு யாராவது கண்டுபிடிச்சிருப்பார் ஆண்டவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. So Mary had to give permission. யோசித்து பாருங்க, உலக ரட்சகர் பெருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கணுமா? என்ன பண்ணணும்? பெர்மிஷன் கொடுக்கணும். Amen. Mystery of prayer I'm talking about. ஜெபத்தின் ரகசியத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Amen. ஆமென். If God wants to deal with you, தேவன் உங்களோடு இடைப்பட வேண்டும் என்றால், unless you give permission to him, நீங்க அவருக்கு இடைப்படும்படியான பெர்மிஷனை கொடுக்கிற வரைக்கும் he cannot deal with you. அவர் உங்களோடு இடைப்பட முடியாது. We may say, oh, is not God knowing? No, he knows what I'm going through. தேவனுக்கு எல்லாமே தெரியுமே, நான் கடந்து போகிற பாதை அவருக்கு தெரியுமே என்று நாம் அமர முடியாது. Why could not he do something in my life? ஏன் வாழ்க்கையில வந்து அவர் ஈடுபடலன்னு நாம் கேட்க முடியாது. He will not do something in your அவர் life அப்படியே வந்து செயல்பட மாட்டார். unless you give him permission. நீங்க அவரை அழைத்து அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில தேவன் எதையும் செய்ய மாட்டார். Our God is God of principles and honor. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கனமுள்ள நியமங்களின்படி செயல்படுகிற தேவன். Without your permission he will not enter your house. உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க வீட்டுல கூட தேவன் வர மாட்டார். Bible says in Revelation, I tap into your இருதயத்தை நான் தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு திறந்து அழைக்கிறவனுக்குள் நான் வருவேன். அவர் அப்படியே கதவு ஒடிச்சுன்னு உள்ள வர மாட்டாரு, திருடன் தான் அப்படி வருவான். இவர் நல்ல தெய்வம். ஆமென். It's a good God. Amen. So prayer, what is prayer? Prayer is nothing but you are giving God permission in your life. Amen. ஜெபம் என்பது தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்படும்படியான ஒரு பெர்மிஷனை நம் தேவனுக்கு தருகிறோம். He knows what you need. உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். But until you permit him, ஆனால் நீங்கள் அனுமதிக்கிற வரைக்கும் he will not go and அவர் உங்களுக்குள் வந்து அவர் செயல்படுவதில்லை. Hallelujah. Amen. Hallelujah. 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 The other day brother Samuel was telling one thing. He said if somebody falls, you know, in this western world வந்து யாராவது விழுந்துட்டாங்கன்னா கூட இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் அப்படியே அவங்கள தூக்கி உடனே அதெல்லாம் செஞ்சிருவோம் இந்தியாவில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. விழுந்துட்டா கூட அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவங்கள போயிட்டு
ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, தூக்கவும் கூடாது நீங்க அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாம. ஆமென். பிகாஸ் which means நீங்க யோசித்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற நாமே அப்படி, இந்த உலகம் ரூலே அப்படி, லாஸே அப்படி இயங்குதுன்னு சொன்னா பரலோக லா எப்படி இயங்குன்னு நினைக்கிறீங்க? ஆமென். why which means we have to respect their decision. Amen. Hallelujah. So God respects you so high. தேவன் உங்களை அவ்வளவு கனமுள்ள பாத்திரமாய் பார்க்கிறார். நீ சொல்லாம அவர் உன் வாழ்க்கையில் அது எதையும் அவர் செய்ய மாட்டாராம். செய்ய முடியாதுன்னு இல்லை, அவரால முடியும். ஆனா உன் பெர்மிஷன் எதிர்பார்க்கிறாரு. நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க காத்தால எந்திரிச்சு? ஜெபம் பண்ணாதவங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா பெர்மிஷன் கொடுக்கல இன்னைக்கு நீங்க அவருக்கு. பார்த்துக்காதீங்க. Now we all pray, I know. When you pray, what you are doing is you are giving God permission, because God cannot by himself, God cannot work in you, which means he is overruling. Amen. Which means he try to overrule your decision. Amen. God will never do that one. நம்மளுடைய அனுமதி இல்லாம தேவன் நம்ம வாழ்க்கையில எதையுமே அவராகவே செய்ய முடியாது. Hallelujah. Amen. Got my point? Which means you are giving God license. God, come do something in my life, Lord. ஜெபம் என்னும் பொழுது தேவனே என் வாழ்க்கையில இதை சரிப்படுத்துங்க, இதை சீர்படுத்துங்க, இதை செய்யுங்க என்று நம்ம அவருக்கு அனுமதியை தருகிறோம். Because God is always confined to our words. நம்மளுடைய வார்த்தைக்கு தக்கதாக தான் தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்பட போகிறார். Amen. Amen. Out of your words God cannot work in your life. உங்க வார்த்தைக்கு அப்பாற்பட்ட எதையுமே தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போறது இல்ல. Hallelujah. Hallelujah. Unless you acknowledge the protection of God, even though God is willing to protect you 24/7, unless you acknowledge the protection of God, His protection will not come upon you. தேவன் உங்களை பாதுகாக்கிறார். ஆனால் அந்த பாதுகாப்பை நீங்கள் உங்க வாயை திறந்து கேட்கும் பொழுது, பேசும் பொழுதுதான் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகுகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. What do you understand by these things? இந்த காரியங்களை குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? You are the king of this earth. Amen. இந்த மண்ணோடைய, இந்த பூமியோட ராஜாவாய் நீங்க இருக்கிறீங்க. You are the owner of this earth. Hallelujah. இந்த பூமியோடைய சொந்தக்காரரா நீங்க இருக்கிறீங்க. ஒரே ஊர்ல ரெண்டு ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது சரித்திரத்துல, ஹிஸ்டரியில கிடையவே கிடையாது. கிங்டம் மிஸ்ட்ரினா தெரியுமா? ஒரே ஊர்ல அப்பாவும் மகனும் ஆளுகை ராஜாவா இருக்கவே முடியாது. கிங்டம் ரூல் அதான். ஒரு ராஜ்யத்தினுடைய ரூல் அதான் பாருங்க. ஆமென். என் மக ராஜாவா இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்ண, அப்பா என்ன பண்ணாருன்னா அவனுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கி அதுல தான் அவனை ராஜாவை உட்கார வைக்க முடியும். தவிர அப்பாவும் மகனும் ஒரே தேசத்துல என்னவா இருக்க முடியாது, ராஜாவா இருக்கவே முடியாது. அதே தான் ஆண்டவர் செஞ்சாரு. God is the king of the heaven and he gave the earth to you and me. Amen. As kings to rule. Amen. 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 Hallelujah. Hallelujah. That's why I say, without your permission, God will not take one handful of soil out of your house. உன் நிலத்திலிருந்து ஒரு கை பிடிய கூட அவர் எடுக்க மாட்டார் உன் பெர்மிஷன் இல்லாம. You understand the power, you understand the importance of prayer? Amen. This is a very basic revelation actually, but very powerful revelation. Amen. God needs your permission. When you pray, you are giving the Almighty God the permission. நீங்கள் ஜெபிக்கும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு அனுமதியை தருகிறீங்க. Amen. Amen. Because God is always confined to, even though he is a sovereign God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருந்தும் He can do anything and everything he wishes to do. அவர் நினைக்கிற எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். What you mean by sovereignty means he cannot be controlled or influenced by anything. சர்வ வல்லவர் என்றால் அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவராகவே சர்வ வல்லவராய் இருக்கிறார். But when it comes to the dealings of you, ஆனால் உங்களை குறித்தான காரியங்களுக்குள்ள ஈடுபட வேண்டும். when it comes to dealing of the earth, இந்த பூமிக்குரிய காரியத்துல அவர் ஈடுபட வேண்டும் என்றால் is confined to your word and his word. உங்க வார்த்தையை கொண்டுதான் அவர் அதை செய்ய போகிறார். உனக்கு கொடுத்துட்ட பிறகு அவர் அதுல என்ன பண்ண மாட்டாரு, தலையிடவே மாட்டார் அவர். ஆமென். நம்ம இன்னைக்கு ஏன் ஆண்டவர் தெரியாதா, அவர் தலையிடலாமே, அவருக்கு எல்லாம் தெரியும், உண்மைதான், சத்தியம்தான். நினைச்சா அவர் எல்லாத்தையும் செய்வார் உனக்காக. ஆனா உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம அவர்னால உன் வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது.
ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும்னு நீ சொல்ற வரைக்கும் உனக்கு 1000 வீடுகளை ஆண்டவர் வைத்திருப்பாரு, உன்னை சுத்தி வச்சிருப்பாரு. நீ அதை அக்னாலேஜ் பண்ணி ஆண்டவரே சொல்ற வரைக்கும் அந்த வீடு உனக்குள்ள வர உன்கிட்ட என்ன பண்ண முடியாது. ஆமென். ஹalleluya. So God needs your permission this morning. Prayer gives God permission. So prayer is not about God. ஜெபம் என்பது தேவனை சார்ந்த காரியம் அல்ல. Prayer is about you. ஜெபம் உங்களுக்குரிய காரியம் அது. Let them have dominion. அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று தேவன் சொன்னார். Amen. So what is prayer about? ஜெபம் என்றால் என்ன? It's about you. ஜெபம் அது உங்களுக்குரிய ஒரு காரியம். We think prayer is about God. No. ஜெபம் என்றால் தேவன் என்று முதலாவது நாம் நினைக்கிறோம். Because there is no need for God for anything. You know, He is all sovereign, He is all powerful, He is all sufficient God. தேவன் சர்வ ஞானியாய் சர்வ வல்லமையுள்ளவர், அவருக்கு எந்த தேவையும் இல்லை. But when it comes to prayer, ஆனால் ஜெபம் என்று வரும் பொழுது, amen, He needs your permission. அவருக்கு நீங்க அனுமதி, உங்க வாழ்க்கையில செயல்படும்படியான அனுமதியை தருகிறீங்க. Amen. Amen. Understand the concept of prayer. This is a basic revelation of prayer. ஜெபத்துடைய முதல் கட்டமான ஒரு அறிவா ஒரு வெளிப்பாடாது இருக்கிறது. Let them என்ற வார்த்தையின் அர்த்தத்தை விவரிக்க முடியாது. I have no time to this அவர்கள் என்ற இந்த வார்த்தைக்கு இன்னும் ஆழமா let them என்ற வார்த்தைக்கு. Amen. Hallelujah. Hallelujah. Amen. So what is prayer? ஜெபம் என்றால் என்ன? It should be specific. அது குறிப்பிட்டதா இருக்க வேண்டும். Amen. And when it's specific, and the other thing is you are giving permission to God. குறிப்பிட்ட காரியத்தை ஜெபிக்கும் பொழுது அது அந்த காரியத்தில் ஈடுபடும்படியாய் தேவனுக்கு நாம் அனுமதியை தருகிறோம். So two things you take this morning. இந்த நாள்ல 2 காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. That will I do. எதை கேட்கிறியோ அதை நான் செய்வேன். The second verse is இரண்டாவது let them. அவர்கள். See, prayer வரும்போது that will I do. ஜெபம் என்று வரும்போது அதை நான் செய்வேன். Let them. அவர்கள் ஆளக்கடவர்கள். So prayer is surrounded you. ஜெபம் என்பது உங்களை சார்ந்துதான், உங்களை சுற்றி இருக்கிற ஒரு So prayer is not about God. ஜெபம் தேவனுக்குரிய அல்ல. Prayer is about you. ஜெபம் என்பது உங்களுக்கு சார்ந்த உங்களுக்குரிய காரியம். Hallelujah. Hallelujah. That is why it is so vital for you and me to pray every day. ஆகையால் தான் நீங்களும் நானும் தினந்தோறும் ஜெபிப்பது மிக மிக அவசியமானது. That's what Jesus said, men ought to pray always. ஆகையால் தான் இயேசு சொன்னார், இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். That's what Bible says, men pray without ceasing. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது. மூச்சே நின்னாலும் பரவாயில்லை, பிரேயர் நிக்க கூடாதுன்றார். அதான் அவருடைய அர்த்தம். ஆமென். உன் மூச்சை விட உன் ஜெபத்தை தான் தேவன் அதிகமாக எதிர்ப்பாங்க. ஏன்னா அந்த ஜெபம் தான் ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையில பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. So we need to have this prayer life, strong prayer life. Your children has to see you as a praying mother. நமக்கு ஒரு பலமுள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு ஸ்ட்ராங்கான ஜெப வாழ்க்கை, நம்ம பிள்ளைகள் நம்ம ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயா நம்மளை பார்க்க வேண்டும். பிள்ளைங்க பார்த்து சொன்ன, எங்க அம்மா ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய், எங்க அப்பா ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பன். நீங்க உங்க பிள்ளைங்கள்ட்ட எந்த பேர் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த பேரை வாங்குங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. என் பிள்ளைங்க என்ன ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பனாகவும், என் பிள்ளைங்க என்ன ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாகவும் என் பிள்ளைகள் எங்களை பார்க்கணும். ஒருவேளை நீங்க இப்படி அப்படி இல்லாம இருந்தா இனிலிருந்து அதை ஆரம்பிக்கலாம். ஆமென். என்ன பண்றாங்க எங்க அம்மா? உட்காந்து சீரியல் பார்த்துக்கிறாங்க. அப்படி இல்லை. என்ன பண்றாங்க எங்க அம்மா? உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நிறைய வீட்டில் எந்த பிரச்சனை, என்ன பண்றாங்க? அம்மா உட்காந்து சீரியல் பார்க்கறாங்க. அதெல்லாம் ஓர கட்டிடணும், முடிஞ்சிருச்சு. அதுக்கெல்லாம் டைம் இல்லை நம்மளுக்கு. அதை பார்க்க வேண்டாம் சொல்ல, திருப்பியும் சொல்றேன், பாருங்க. உங்களுக்கு இஷ்டப்பட்ட entertainment is very important. I understand the concept of entertainment in the spiritual realm. But if there is something more important than that, but if there is some issue that you are going through, very important, அப்ப இதெல்லாம் ஓர கட்டிடணும். இதுக்கெல்லாம் வேலை இல்லை, தூரப்போ. I have something else very important, priority fix பண்ணணும். Amen. Hallelujah. Hallelujah. Change your priorities. Alter your priorities this morning. Prayer should be your first
ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஹalleluya. தேவனோடு நீங்க சஞ்சரிப்பது தான் உங்க வாழ்க்கையில பிரையாரிட்டியா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா மற்றது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பார். I'm not hurting somebody. Am I hurting somebody? No. Amen. இது இந்த செய்தி எனக்கு கூட தான் இந்த செய்தி. ஜெபிக்கணும். Hallelujah. This morning, let's set an example for our kids and coming generation. இந்த coming generation நம்ம எதை விட்டு கொடுக்கணும்? ஜெபன் ஸ்டேஜ் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆல்டரை கொடுக்கணும். ஜெபிக்கிற ஒரு ஆல்டரை கொடுக்கணும் அவங்களுக்கு. ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற ஆல்டர் இருக்கணும் வீட்டில். Fix a time for your kids. Oh, this time for prayer. Go inside and pray. Amen. I know they have me time, my time, your time. எல்லா டைம் இருக்குது. There is something called prayer time too. Amen. Why you pray? If you don't pray, you are not giving permission for God to work in your life. Amen. We pray that we give permission to God. Amen. பாயிண்ட் வந்துச்சா? ஏதாவது எடுக்கிறீங்களா இன்னைக்கு? ஏதாவது உங்களுக்கு? When you pray, you are giving license to God in your life. Amen. You can freely move in your life and walk in your life and do things in your life. You need to be specific in your prayer, which means you are serious about your prayer. We are so specific in our dressing code, right? இந்த ட்ரெஸ்ஸை தான் நான் போடுவேன். ஸ்பெசிஃபிக்கா நிக்கிறோம் பாருங்க. அதுல அப்படிதான் பிரேயரும். ஆண்டவரே இதுதான் எனக்கு வேணும், 10க்கு ஆண்டவரே அதை ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே என்ற மாதிரிலாம். God doesn't work that way actually. As parents we can give choice for our kids. There is choice, but when you make a choice, God decides on it. Amen. Hallelujah. So what is prayer? That will I do. நல்லா கொஞ்சம் ஜெபம்னா என்ன? That will I do. Second word, let them. Hallelujah. Hallelujah. So bring your prayers to God and say, Lord, this is what I'm going through, Lord. Amen. Hallelujah. 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 How many of you understood prayer now? Amen. எத்தனை பேருக்கு இப்ப ஜெப மிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கினீங்க? ஏன்னா அந்த பூமி உங்களுக்கு சொந்தமானது. நீங்க தான் ஆளுகை செய்கிறவர்கள். உங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டு வந்து எல்லாத்தையும் ஈடுபட்டுங்க மாட்டார். அதுல he needs permission. Amen. Hallelujah. Let's all raise up this morning. We are going to pray in spirit for a few minutes. ஆவில ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். When you pray in spirit, what happens is you are giving God permission. Amen. 2 நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே இன்றிலிருந்து என் வாழ்க்கையில உனக்கு முழு பர்மிஷன் கொடுக்கிறேன். என் பலவீனத்தின் மேல உனக்கு பர்மிஷன் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏன் என் பாவத்தின் மேல உனக்கு பர்மிஷன் கொடுத்துறேன் ஆண்டவரே. ஆமென். வெரி பவர்ஃபுல். என் பாவத்தின் மேலே உனக்கு பர்மிஷன் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது என்ன பண்ணணுமா பண்ணிருங்க. எனக்கு இந்த ஒரு பலவீனம் இருக்கிறது, அதன் மேல உனக்கு நான் பர்மிஷன் தரேன் ஆண்டவரே. என்ன பண்றீங்க பண்ணுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுங்க. அவர் காத்துனுக்கிறார். சில விஷயத்தை உனக்குள்ள செய்யணும்னு விரும்புறாரு ஆண்டவர். நீ பர்மிஷன் கொடுக்கணும். இந்த காலையில சொல்லுங்க, ஆண்ட பர்மிஷன் கொடுக்குறேன். எங்க அப்பாவுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன். என் பர்மிஷன் இல்லாம அவர் என் வாழ்க்கையை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லை ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவா என்னை மரியாதை செய்கிறார். அவ்வளவா என் வார்த்தையின் மேல அவருக்கு கனம் இருக்கிறது. Hallelujah. Rakatala raba ba 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 ba. We give you permission, O God. Riketele riba ba 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 ba. Rutolo riba handana mose kete kriya. Father God, in the name of Jesus, we give you permission over our life, our family, our church, O Lord. எங்கள் மேலும் என் குடும்பத்தின் மேலும் எங்கள் சபையின் மேலும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ அதை நீ செய்வீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எடைப்படுங்க தகப்பனே, எடைப்படுங்க ராஜா, எடைப்படுங்க தகப்பனே. நீ செய்ய வேண்டியதை நீ செய்யுங்க ஆண்டவரே. Hallelujah. God wants permission over your finance.
I see here, when it comes to finance, you don't want to involve God in it. I see that. Yes, even I was like that once upon a time. When it comes to finance, I don't want God to get involved in it. No, I want to deal by myself because it's very personal to me. But this morning God is telling, He wants permission over your finance. God wants permission over your finance. One way for you and me to tell God, I give you permission over my finances. You know what is that? When you sow your tithe, you are giving God the permission over your finance. That's the only way you give God permission over your finance. Your offering gives God permission over your finance. Oh, because I say, the point of obedience, miracles happen. When you obey the God's word, அதை நீங்க obey பண்ணும்போது ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்க. ஆண்டவரை எடைப்படுங்க ஆண்டவரை என்று சொல்லி, இந்த காலையில் எடைப்படும் சொல்லி நீங்க பெர்மிஷன் கொடுங்க. எந்த ஏரியால பிரச்சனை போயினுக்குது, முழு பெர்மிஷன் கொடுக்கலன்னு அர்த்தம். இன்னும் பிரச்சனையில இருக்கிறீங்களா, இன்னும் முழு பெர்மிஷன் கொடுக்கலன்னு அர்த்தம். முழு பெர்மிஷன் கொடுங்க. ஆண்டவரே, முழு பெர்மிஷன், நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க. நீங்க செய்யறது ஒருவேளை எனக்கு பிரியமில்லாம இருக்கலாம், ஒருவேளை அது எனக்கு இப்பத்துக்கு அது எனக்கு நல்லா தெரியல, பட் ஸ்டில் லார்ட், வாட் யூ வாண்ட் டு டு அதை நீங்க செய்யுங்க. ஒருவேளை நீங்க செய்ய நினைச்சது என்னை பாதிக்கலாம், இந்த நேரத்தில் அது என்னை பாதிக்கலாம், என்னை அதை ஹர்ட் பண்ணலாம் ஆண்டவரே, பட் ஸ்டில் ஐ டோன்ட் கேர் லார்ட், டூ வாட் யூ வாண்ட் to do, O Lord, because I know end of the story is powerful. End of the story is going to be glorious. Hallelujah. என் வாழ்க்கை மகிமையா இருக்க போகிறது, என் எதிர்காலம் மகிமையா இருக்க போகிறது, என் சபையின் வாழ்க்கை ஆண்டவரே, என் சபையின் வாழ்க்கை மகிமையா இருக்க போகிறது ஆண்டவரே. முழு பெர்மிஷன் கொடுக்கிற ஆண்டவரே, என்ன செய்ய சித்தம் கொண்டு அதை நீ செய்யுங்க ஆண்டவரே. Bible says when you pray in tongues, you pray the will of God. நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது தேவ சித்தத்தின்படி நீங்க ஜெபிக்கிறீங்க, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தேவ சித்தம் உங்க வாழ்க்கை நிறைவேற ஜெபிக்கிறீங்களா? 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணலாமா? 2 நிமிஷம் சீரியஸா எடுத்துக்கங்க. இந்த 2 நிமிஷம் ஜெபம் எப்படின்னா, என்ன ஜெபம்னு சொன்னா, நீங்க ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுக்கிறீங்க, நீங்க ஆண்டவருக்கு லைசன்ஸ் கொடுக்கிறீங்க வாழ்க்கையின் மேல. ஹalleluya. Oh, 2 minutes, let's all take. Oh, shakatali kandala raba kataka raba. Oh, kotolori bahasani kanda. எல்லோருமாய் வாய்களை திறந்து, I want to உங்க சத்தத்தை நான் கேட்கணும். ஷேலேகே டெப்ரஹோந்தலே மேசகே ரபாவுக மியான்சே நியான்ட் நுமுக பாசே ரிகாட்டே கிரிஹாண்டல ரோபோ ஷகா அக்கட்டி கிராண்டல ரபாசி ரிமா நாமா சந்தனி ஹண்டலிகோ அக்ரிகர ஹண்டோ ரபோசா உக்கோ ரோபோ ஷிப்ரி ஹண்டலி ஓ கரோங்க மானிய சந்தே கரோத்து ரிப்ரேசா நுகபா Kruhasheta akrikando rabasi intero marake tikando asela rute mahokaba isikfriando rusema o ramte klondo isimbrahake ushati andara sakianto lobosa. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு பெர்மிஷன், எங்க வேலை மேல உங்களுக்கு பெர்மிஷன், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறோம். வாங்க, எடைப்படுங்க, செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க தகப்பனே. ஹalleluya, hallelujah, hallelujah. God is taking control. I see God is taking control over certain things in your life. ஓ, சில விஷயத்தின் மேல தேவன் உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்க பெர்மிஷன் கொடுக்க 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 கர்த்தர் கண்ட்ரோல் எடுப்பதை நான் பார்க்கிறேன். இனி நீ புதிய காரியங்களை பார்ப்பார், இனி நீ மேலானதை பார்ப்பார், இனி உயர்ந்த காரியங்களை மட்டுமே நீ பார்ப்பாய். ஹalleluya. இனி உன் வாழ்க்கை சமாதானமாய் நிரம்பியிருக்கும், சந்தோஷமாய் நிரம்பியிருக்கும், களி கூறுதல் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும். உன் மனைவி உனக்கு திராட்சை செடி போலவும், உன் பிள்ளைகள் உனக்கு ஒளிவமான கன்றுகளை போலவும் உன்னை சூழ்ந்திருப்பார்கள். ஹalleluya. ஒரு நன்மையும் உனக்கு குறைபடுவதில்லை, ஒரு நன்மையும் உனக்கு குறைபடாது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடைஞ்சிரும், உனக்கோ ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. நீ கர்த்தருக்கு முழு பெர்மிஷன் கொடுத்திருக்கிறதுனால நான் சொல்றேன், என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. ஹalleluya.
ஃபினான்ஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ நான் பார்க்கிறேன். சபையே, ஃபினான்ஸ்ல ஒரு மகா பெரிய பிரேக் த்ரூ. ரோப்ரோஷி கேட்டே கிராபா அசேலி ஹந்து ரோஹோசிம் பிரா அக்கட்ட கிரியாண்டு ரோமோசிகோ ருப்ரோ. ஹalleluya, hallelujah. Set your priorities, align your priorities this morning, alter your priorities, alter your priorities this morning in the presence of God. Make sure prayer becomes the highest priority, becomes the first priority. Hallelujah. பிரச்சனை வந்த உடனே மனுஷனை தேடாதே. பிரச்சனை வந்த உடனே முதலாவது தேவனை நீ தேடு. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தோடனே யாரை போய் பார்க்கலாம், யாரை சந்திக்கலாம், ஐயோ யாருக்கு போன் போடலாம், அதெல்லாம் தூக்கி தூரம் கட்டு, ஓரம் கட்டு. வந்த உடனே முழங்கால் போடு. எங்க அப்பாட்ட நான் சொல்ல போறேன், எங்க அப்பாவுக்கு நான் முழு அதிகாரம் கொடுக்க போறேன். நீ அப்பாவுக்கு முழு அதிகாரம் கொடுக்கிறேன்னா முழு பரலோகம் உனக்காய் செயல்பட ஆரம்பிக்கும். உனக்கு முழு பரலோகத்தின் உதவி வேணுமா, இல்ல உன் நண்பனுடைய உதவி உனக்கு வேணுமா? எண்ணிப்பார். யார் உதவியை நாடுகிறாய் நீ? யாருக்கு பின்பாய் ஓடுகிறாய் நீ? ஹல்லேலூயா. இந்த காலையில் நான் சொல்லுவோம், ஆண்டவரே இனி குட் நியூஸோ பேட் நியூஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான், உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன். ஆண்டவரே, மனுஷன்ட்ட சொல்லி என்ன நடக்க போகிறது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கர்த்தாவே, இனி என் வாழ்க்கை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க. இனி என் வாழ்க்கையின் எதிர்காலம், என் பிள்ளைகள் எல்லாம் உங்க பொறுப்பு ஆண்டவரே, நீங்க பார்த்துக்குவீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த ஏரியால நீங்க அப்படியே பின்னுக்கிறீங்க, அது அந்த ஏரியா ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. அந்த ஏரியாவில் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுங்க. இந்த ஏரியால பிரச்சனை, ஒரு ஏரியாவில் நீங்க பிரச்சனையா இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ஏரியாவில் இன்னும் நீ முழு கண்ட்ரோல் ஆண்டு கொடுக்கலாம் அர்த்தம். முழு கண்ட்ரோல் ஆண்டு கொடுங்க. முழு கண்ட்ரோல் கொடுக்கிற ஆண்டவரே, முழு கண்ட்ரோல் உமக்கு தான் தகப்பனே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இட்ஸ் a God of discipline and respect. ஆமென். உன் பர்மிஷன் இல்லாம உங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டாராம் பாருங்க. ஆமென். அதான் அந்த தேவன். ஆமென். சொல்லுங்க, என்னோட நீங்க பேசுங்கப்பா. சொல்லுங்க, என்னோட நீங்க பேசுங்க. எங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க சுவாமி, நீங்க பேசுங்க. நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். இனி நீங்க தான் பேசணும். இனி நான் உங்ககிட்ட தான் பேச போறேன். யார்கிட்டயோ பேசிட்டேன், என்னென்னமோ சொல்லிட்டேன், உளறதெல்லாம் உளறிட்டேன் ஆண்டவரே, சீக்கிரட் எல்லாம் சொல்லிட்டேன். இனி அப்படி அல்ல தகப்பனே, நீர் தான் ஆண்டவரே, உமக்கு பர்மிஷன் கொடுக்குற ஆண்டவரே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்க வாழ்க்கை எதிர்காலம் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவற்றும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. I quickly call upon Rachel to please come forward and lead us into offering session. Thank you. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father in and through our Lord and Savior Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Amen. Hallelujah.
Praise God. Amen. Let's all bow down and pray. Father God, in the name of Jesus, Lord, we come before the throne of grace this morning, Lord. And we thank you, Lord, for the revelation. Thank you for our hearts of understanding was enlightened this morning through your word. Lord, as we pray, Lord, we give you permission over every area of our life, Lord. Today, tonight, this morning, oh Father God, we give you permission over every area of our life, Lord. If there was something that we are withholding it from you, we release it to you, O Father God. In the name of Jesus, especially in the affairs of our finance, we give you complete permission, O Father God, by sowing our tithes and our offering. Lord, we tell you that we are serious in giving you permission over our finance. Lord, our finance, Lord, cannot be a blessing unless we give permission to you to have control over it, O God. And this morning, as we sow our tithes and our offering, be through the obedience of your word, by the obedience of your word, O God, we give you all permission. Hallelujah. Thank you, Lord. Lord, I pray for each and every member who has come here this morning, Lord, whatever they are going through this morning, as a priesthood of God, as a priest of this church, Lord, I stand in the gap and I pray in the name of Jesus, Lord, that all their needs will be met this morning in Jesus' name. It can be physical need, emotional need, material need, or whatever need they need, oh God, this morning. I pray as a priest, I declare and decree that their needs will be met in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவங்க தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேங்க தாவே. ஒரு கொரியம் இருக்க போறது கிடையாது. இந்த வாரத்தில் ஒரு கொரியம் கிடையாது. நிறைவான வாரமா இருக்க போகிறது. கர்த்தாவே, நீர் முற்றிலுமாய் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இந்த முழு வாரத்தை உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்துறோம். இனி அடுத்த சண்டை வரைக்கும் முழு வாரத்தை முடிக்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் அடுத்த சந்திக்கிற வரைக்கும் முழு வாரத்தை ஒப்பு கொடுத்துறோம். நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 God bless you all. Amen. This Friday, coming Friday, there's a prayer. As I said last week, we wanted to keep this prayer fire burning in families. Amen. So as we started that prayer in the, அங்க அந்த ஃபயர் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஃபயர் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொல்லி நான் போன வாரத்தில் ஆவினரினை போன வாரம் சொன்னேன்னா அது முன்ன வாரம் நினைக்கிறேன். ஆமென். சொன்னது போல ஆவியனருக்கு ஏவனதை நான் சொன்னேன். உடனே திலீப் வந்து இந்த ஃப்ரைடே வந்து அவர் வீட்டில் அந்த ப்ரேயரை வைக்கணும்னு விரும்புறதுனால, ஸோ ப்ரையாரிட்டி. ஆமென். ஸோ திஸ் ஃப்ரைடே வில் பி ஹேவிங் ப்ரேயர் in Brother Dilip's house. We are planning to have it's going to be exclusively prayer. Amen. No talking, only prayer. Amen. Prayer அதிகமாக ஜெபத்தில் தான் இருக்க போகிறோம். 2 hour இல்லை 2 hours or 3 hours. 3 hours ஓகேன்றார் பிரதர் திலீப். மேபி எத்தனை மணிக்கு 7 ஆரம்பிப்போமா? 6:30 7 வாட் 6:30 to 6:30 7 8 9:30 முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிடலாம். 3 hours. Amen. முடிஞ்சவங்க ப்ளீஸ் டு ஜாயின். Amen. Let's make this fire keep burning. Amen. குடும்பங்கள் இந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியணும் பாருங்க. இந்த ஜப தூபம் குடும்பங்களை அதிகமாக இந்த நாளில் அவசியமாக இருக்கிறதுனால, through obedience of God's word, Brother Dilip has agreed to have a prayer in his house. So we'll all 6:30. Amen. 6:30 இருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறோம். ப்ளீஸ் டு ஜாயின் us in Brother Dilip's house this Friday from 6:30 to 9:30. It's going to be exclusively prayer. Amen. Prayer. Fire. Prayerனாவே என்ன? ஃபயர் தான். இந்த 3 hour ஃபயராக இருக்க போகுது. We saw the fire, அந்த 7 hours ஃபயரில் பார்த்தோம். அதே போல் தொடர்ந்து இதை அப்படியே விடாமல் கொண்டு போன நாங்கள் விரும்புகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நீங்கள் விருப்பமானால், if God is really talking to you, சீரியஸாக சொல்கிறேன், God is talking to you, please do text me or call me and let me know that we can have prayer. உங்கள் வீட்டில் அந்த ப்ரேயர் வைக்கணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால், அந்த 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 அக்கினியே அங்கேயும் நம்ம பற்றி எரிய விரும்புனீங்கன்னா, I know you're all praying, நீங்கள் வீட்டிலாம் ஜெபம் பண்ணுறீங்க, உண்மைதான். அதே நேரத்தில் நம் சபையாய் சேர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவர் தினம்தோறும் வீடுகளில் கூடி அப்பம் பிடுதலும் ஜபத்திலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி, அப்போ அந்த இடம் அசைக்கப்பட்டதாம். அந்த இடங்கள் அசைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு குடும்பங்களில் ஒரு அசைவு உண்டாக வேண்டும். ஆமென்.
சத்ரு சில கோட்டைகளை வச்சு உள்ள வச்சு அப்படியே மூடி வச்சுட்டுக்கிறான். எல்லாத்தையும் உடைச்சி நிர்மூலமாக்கி தேவ சித்தத்தை நீ குடும்பங்களை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஸோ காட் இஸ் வில்லிங். திஸ் ஃப்ரைடே திலீப் நான் அது வேண்டாம்னு நினைச்சேன். பட் ஸ்டில் திலீப் இஸ் டெல்லிங் ஆஃப்டர் ப்ரேயர் வில் ஹேவ் டின்னர். அதனால் டின்னர் பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அது மைண்டில் வந்து வந்துடக்கூடாது உங்களுக்கு. ஐயோ என்ன டின்னர் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல ப்ரேயரில் இருந்துட்டு 3 hours ப்ரேயரில் இருந்துட்டு வில் ஹாவ் அ ஃபெலோஷிப் டின்னர். ஆமென். அல்லேலூயா. ஸோ கட்டாயம் கிடையாது டின்னர்லாம். அதனால் நீங்கள் எங்களை ப்ரேயர் கூப்பிடணும்னு சொன்னால் டின்னர் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் அதையும் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது ஓகே, நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓப்பன்லி வெல்கம். ஆமென். அது ஒரு ஆனர் தான். ஸோ பிரதர் திலீப் இஸ் பிளானிங் டு ஹேவ். ஸோ ப்ரேயருக்கு அப்புறம் ஃபயருக்கு அப்புறம் ஃபுட்டு. சோறுன்ற வார்த்தை கரெக்டாக, ஃபயருக்கு அப்புறம் சோறுன்ற வார்த்தை. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஆமாம். ஸோ see you all Friday at திலீப்ஸ் ஹவுஸ் at 6:30. ஸோ நாங்கள் 6:30 அங்கே வந்துடுறோம். வேலை முடிச்சு வரவங்களா கொஞ்சம் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ சீக்கிரம் கூட முடியுமோ வந்துடுங்க. இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபயர் ப்ரேயர். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.